வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சிதைக்கிற அன்றாட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து கூட எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் தொற்றுகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உங்கள் உடலை போராட வைக்குது. இருந்தாலும் சில அன்றாட பழக்கங்கள் இந்த முக்கிய மண்டலத்தை வலுவிழக்க செய்யும். இதனால் நமது உடல் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாகும். நம்ம அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தில் சமரசம் செய்து கொள்ள செய்யுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆழ்ந்த உறக்கமின்மை. உங்கள் உடலோட நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்க ஆழ்ந்த உறக்கம் மிகவும் தேவையான ஒன்று. உடல் சைட்டோகைன்கள் மற்றும் புரதங்களை தயாரித்து உங்கள் உடலில் ஏற்படும் தொற்றுகளை அடித்து விரட்டுது. உங்களுக்கு போதிய அளவு தூக்கம் இல்லை அப்படின்னா அது சைட்டோகைன்களின் உற்பத்தியை பாதிக்குது. இது குறைவாக சுரக்கும் போது உங்களுக்கு எண்ணற்ற தொற்றுகள் ஏற்படுது. அது உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எதிர்த்து போராடுது, செல்களோட இழப்பையும் தடுக்குது. இரண்டாவதா, ஆற்றலை குறைவாக உபயோகிக்கும் வாழ்க்கை முறை. உடலில் அன்றாட உடற்பயிற்சிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஊக்கம் அளிக்குது. உடற்பயிற்சி செய்யும்போது உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்குது. இதனால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டல செல்கள் உடல் முழுவதும் பயணிக்க செய்யுது. உங்கள் உடலில் நோய் எந்த பாகத்திலும் ஏற்படாமல் காக்குது. ஆனால் உட்கார்ந்த நிலையிலே இயங்கும் வாழ்க்கை முறை உங்கள் உடலில் நாள்பட்ட வீக்கத்தை ஏற்படுத்துது. இதனால் உங்களோட நோய் எதிர்ப்பாற்றலும் குறைக்குது. மூணாவதா, ஊட்டச்சத்து குறைபாடு. போதுமான அளவு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவுகளை சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று. ஆரோக்கியமற்ற உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, நொறுக்குத்தீனி போன்றவற்றில் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்காது. ஆரோக்கியமான நோய் எதிர் அமைப்புக்கு குடலில் இருக்கும் மைக்ரோபயோட்டா இன்றியமையாதது. மேலும் புரதம், நார்ச்சத்து, ஒமேகா 3 கொழுப்புகள், விட்டமின் சி, டி, பி, ஏ, இ, கே மற்றும் இரும்பு, கால்சியம், செலினியம், துத்தநாகம் போன்ற தாதுக்களும் உடலுக்கு போதுமான அளவு தேவை. அத்துடன் நோய் எதிர்ப்பு அமைப்பு திறம்பட செயல்பட பழங்கள் மற்றும் காய்கறிகள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், ப்ரீபயாட்டிக்குகள், ப்ரோபயாட்டிக்குகள், தானியங்கள் போன்றவற்றை சேர்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம். அடுத்ததான் அதிக மன அழுத்தம். நாள்பட்ட மன அழுத்தம் உங்கள் உடலில் அதிக அளவில் கார்டிசால் சுரக்க வழிவகை செய்யுது. இது உங்கள் உடலில் தொடர்ந்து அதிகம் இருக்கும்போது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இயங்க விடாமல் தடுக்குது. அதிக அளவில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் போது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலமும் மோசமடையுது. இதனால் உங்கள் உடலும் தொற்றுக்கு ஆளாகும். அடுத்ததான் ஆரோக்கியமற்ற உணவுகள். உங்கள் உணவில் கொழுப்புகள், குறிப்பாக சேச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகம் இருந்தால் அது உங்கள் உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்குது. உங்கள் உணவில் அதிகளவில் கொழுப்பு இருந்தால் அது உங்களுக்கு வீக்கத்தை ஏற்படுத்தும். உடல் நோயை எதிர்த்து போராடும் திறனையும் குறைக்கும். காய்கறிகள், பழங்கள் குறைவாக எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போகுது. இதனால் உடலோட நோய் எதிர்ப்பாற்றலுக்கு தேவையான வைட்டமின் ஏ, சி, இ ஆகியவை கிடைக்காமல் போகுது. அடுத்ததுதான் அதிக அளவில் ஆன்டிபயோட்டிக்குகள் பயன்படுத்துவது. உங்களுக்கு ஏற்படும் வைரஸ் மற்றும் பாக்டீரியல் தொற்றுகளுக்கு அதிக அளவில் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கள் எடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மோசமடைய செய்யும். இது ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்புக்கும் உதவுது. அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தும் போது உங்கள் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அழிக்குது. இது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததான் அதிக அளவில் சர்க்கரையை உட்கொள்ளுது. உங்களுக்கு நாள்பட்ட வீக்கம் அப்படி இல்லைன்னா நோய் எதிர்ப்பு மண்டல பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு காரணம் நீங்கள் அதிக அளவில் சர்க்கரை உட்கொள்வது. சர்க்கரை உங்கள் உடலில் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புரதச்சத்துக்களை அதிகரிக்குது. இதனால் உங்கள் உடலில் உள்ள பாக்டீரியாக்களோட சமநிலை பாதிக்கப்படுறதோட உங்கள் உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலமும் பாதிக்கப்படுது. அடுத்ததுதான் வைட்டமின் டி குறைபாடு. உங்கள் உடலோட நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறதுல வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்குது. இந்த வைட்டமின் குறைபாட்டால் உங்களுக்கு தொற்றுகள் அதிக அளவில் ஏற்படும். பலருக்கு வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுவதற்கு அவங்க வெயிலில் அதிக அளவில் சுற்றாமல் இருப்பதும் காரணம். காலை இளம் வெயிலில் சிறிது நேரம் இருப்பது சருமம் வைட்டமின் டியை உறிஞ்ச உதவும். அடுத்ததான் சுகாதாரமற்ற செயல்கள். முறையான சுகாதாரம் இல்லைனாலும் உங்கள் உடலில் தொற்றுகளை அதிகரிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும்.
இது உங்கள் உடலில் நோய் கிருமிகள் எளிதாக செல்ல வழிவகுக்கும். அது உள்ளே சென்று உங்களுக்கு தொற்றுகளை அதிகரிக்கும். கை கழுவ மறப்பது, குறிப்பாக சாப்பிட செல்கிறதுக்கு முன்னாடி கைகளை நல்லா கழுவாமல் இருக்கிறது, பாத்ரூம் போயிட்டு வந்த அப்புறம் கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவாமல் இருக்கிறது, இதெல்லாம் சுகாதாரமற்ற பழக்க வழக்கங்கள் உங்கள் உடலில் ஆபத்தான பாக்டீரியங்கள் மற்றும் வைரஸ்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் உங்களோட உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலமும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. எப்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு இருப்பதும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்திடும். தினமும் சில நிமிடங்களாவது உடலில் சூரிய ஒளி படரணும். சூரிய ஒளியோட வெளிப்பாடு சர்க்காடியன் தாளத்தை பராமரிக்க உதவும். இது நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது போதுமான அளவு கிடைக்கப்படாத போது நோய் எதிர்ப்பு மண்டலமும் பலவீனமாகிடும். கொரோனா காலகட்டத்தில் பலரும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு பிரச்சனையை எதிர்கொண்டாங்க. எப்போதும் சளி, இருமலால் அவதிப்படுவது, அடிக்கடி வயிறு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது, மன அழுத்தத்திற்கு ஆளாவது, அவ்வப்போது சோர்வாக இருப்பதாக உணர்வது, அடிக்கடி நோய் பாதிப்புக்கு உள்ளாவது போன்ற அறிகுறிகளை எதிர்கொண்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.